உங்களுடைய அப்சர்வேஷனில் கருத்து கணிப்பு வந்த பின்பாக சீமானுக்கு முந்தி விஜய் போறார் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியுது. ஆமாம், அவர் 3வது பெரிய கட்சியாக தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் நிற்பார். அதிமுக திமுக 2 பெரிய கட்சி, அதுக்கு தாண்டி 3வது பெரிய கட்சி அவர் நிற்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட்டணி இல்லாமல் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கூட்டணியோடு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பெருசாக நிற்கும், பாஜக பெருசாக நிற்கும், பாமக நிற்கலாம், அந்த மாதிரி பெருசாக நிற்பாங்க. நீங்கள் கூட்டணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து 3வது பெரிய கட்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு சீமான் 7%, அண்ணாமலை 14%, விஜய் 21%, ஸ்டாலின் 28%, எடப்பாடி பழனிசாமி 30%. இந்த 3வது இடத்துல விஜய் வருவார்னு ஏன் சொன்னேன்னு தெரியுதா? அடுத்து நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்கனால தான். ஏன்னா அவர் வந்து ஸ்டாலின் இபிஎஸ்க்கு அடுத்த ஒரு 3வது தலைவராக நிற்கிறார். அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றுக்கான ஒரு பார்வையில் நிற்கிறார். அதை வந்து அதிகமான இடத்துல அவர் வந்து பிடிச்சிருக்கிறாரு. அதனால வந்து அவருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இவ்வளோ ஓட்டு வாங்குவாரான்னு நான் திரும்ப சொல்ல மாட்டேன். ஆனால் 3rd ஆல்டர்னேட்டிவாக அவர் பார்க்குறாங்க, நான் கேரண்டியாக சொல்லுவேன். அவர் வந்து 21 வாங்குவாரா 22 வாங்குவாராங்கிற நான் ஏற்கனவே பதில் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து திரு எடப்பாடி, திரு ஸ்டாலின் அவருக்கு அடுத்து ஒரு பெருந்தலைவராக இப்போ வந்து அவர் பார்க்க போகிறார். ஒரு பெரிய ஒரு ஓட்டு வந்து கவனிக்கப்படுது.